எறா தொக்கு டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் மஞ்சத்தூளும் சாம்பார் பொடியும் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, பாதி லெமன் புழிஞ்சுக்கோங்க. எறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த எறாவை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி வைப்போம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ இது ஊறட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டுக்கலாம், துருகின இஞ்சி போட்டுக்கலாம், தக்காளி போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது கொஞ்சம் வணங்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வணங்கினதும் நம்ம ஊற வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்துடும். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் தட்டி போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு தாளித்து இப்போ இதில் கொட்டிடலாம். இப்போ சுவையான டேஸ்டான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.